வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். எப்படி ஒரு கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், செகண்ட் ஒன் அட்ஜசன்சி லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். கிவ் த adjacency matrix and adjacency list of the following graph. இங்கே நம்மளுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு adjacency matrix எழுதலாம். ஓகேங்களா? சரி, முதல்ல இதில் என்னென்ன வேர்டிசஸ் இருக்குன்னு பாருங்கள். A B C D E F. அதை எடுத்து ஆர்டர் எழுதிப்போம். A B C D F. ஸோ ஒரு காலமாக எழுதிப்போம், ரோவாக கூட எழுதிப்போம். A B C D E F எழுதியாச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏல நீங்கள் பார்க்கணும். இங்கே இப்போ ஏக்கு வந்துடுங்க. இதுதான் ஏ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏலேருந்து ஏக்கு ஏதாவது செல்ஃப் லூப் இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ 0. ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஏரோ எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். பிக்கு போகுது, சிக்கு ஒரு ஏரோ போகுது, டிக்கு ஒரு ஏரோ போகுது. அப்போது பிக்கும் சிக்கும் டிக்கும் 1 போட்டுடணும். பிசிடிக்கு 1. ஓகேங்களா? பிக்கும் சிக்கும் டிக்கும் 1 போட்டுடணும். நெக்ஸ்ட் இப்போ பிக்கு வருவோம். பிலேருந்து ஏரோ எங்கே போகுது பாருங்கள். சிக்கு போகுது, அப்புறம் ஈக்கு போகுது, சிக்கு போகுது, ஈக்கு போகுது, அப்புறமா இப்படி ஒன்று போகுது பாருங்கள், ஏக்கும் போகுது. ஸோ மற்றது எல்லாமே 0 போட்டுருங்க. இப்போ சிக்கு வருவோம். சிலேருந்து யாரும் எங்கே போகுது பாருங்கள், டிக்கு போகுது, அப்புறம் எஃப்க்கு போகுது. ஸோ டிக்கும் எஃப்க்கும் 1 போடணும். நெக்ஸ்ட் இப்போது டிக்கு வருவோம். டிலேருந்து யாரும் எங்கே போகுது பாருங்கள், ஈக்கு போகுது, எஃப்க்கு போகுது. ஸோ ஈக்கும் எஃப்க்கும் 1 1. நெக்ஸ்ட் ஈக்கு வரும். ஈலேருந்து யாரும் எங்கே போகுது, எஃப்க்கு மட்டும்தான் போகுது. ஸோ ஈலேருந்து எஃப்க்கு மட்டும்தான் ஒரு ஏரோ போகுது, 1. எஃப்லேருந்து எந்த ஒரு ஏரோவும் போகல. அப்போது மற்ற இங்கே எல்லாமே 0. இதை தான் நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ஜசன்சி லிஸ்ட் ஃபார் த கிவன் கிராஃப். நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, எத்தனை வேர்டெக்ஸ் இருக்குது இதில்? 1 2 3 6 வேர்டெக்ஸ் இருக்குங்களா? ABCDEF. அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எழுதிங்க. ABCDEFன்னு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம நல்லுன்னு எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டில் எங்கே பார்க்கணும்? இப்போ இந்த ஏ எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? BCD கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏ எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? BCD. ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஏக்கு பார்ப்போம். இந்த ஏ வந்து பி கூட கனெக்ட் ஆகிருக்கு, சி கூட கனெக்ட் ஆகிருக்கு, டி அங்கே தானே 1 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஏலேருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன், பிலேருந்து ஒரு சிக்கு ஒரு கனெக்ஷன், சிலேருந்து ஒரு டி கனெக்ஷன், இதோட முடிஞ்சு போச்சு, நல்லுன்னு போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது பிக்கு வரும். பிலேருந்து 1 எங்கெல்லாம் இருக்குது? ஏக்கு இருக்குது, சிக்கு இருக்குது, ஈக்கு இருக்குது. அப்போ ஏசிஇ. ஸோ பியிலேருந்து ஏசிஇ கனெக்ஷன் கொடுத்துட்டு நல்லு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சிலேருந்து பாருங்கள். சிலேருந்து டிக்கும் எஃப்க்கும் மட்டும்தான் இருக்குது. சிலேருந்து டிக்கும் எஃப்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ சிலேருந்து டிக்கு ஒரு கனெக்ஷன், எஃப்க்கு ஒரு கனெக்ஷன். ஸோ இதோட முடிஞ்சதால இங்கே ஒரு நல்லு. நெக்ஸ்ட் அடுத்து டிலேருந்து பாருங்கள். டிலேருந்து வெறும் ஈக்கும் எஃப்க்கும் மட்டும்தான் கனெக்ஷன். டிலேருந்து ஈக்கும் எஃப்க்கும், டிலேருந்து ஈக்கும் எஃப்க்கு மட்டும்தான் கனெக்ஷன். ஸோ எஃபோட முடிஞ்சதால நல்லு. நெக்ஸ்ட் ஈலேருந்து எஃப்க்கு மட்டும்தான் கனெக்ஷன். ஸோ ஈலேருந்து எஃப்க்கு மட்டும் கனெக்ஷனால இதோட முடிஞ்சதால நல்லு. நெக்ஸ்ட் எஃப்பில் எங்கேயோ எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, அதால் தான் நான் இங்கேவே நல்லு போட்டேன், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் வந்து மார்க் பண்ணும். ரொம்ப ஈஸி தானே? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். அதில் ஃபஸ்ட்டு எப்படி அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி அட்ஜசன்சி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.